ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வெங்காய தொக்கு சின்ன வெங்காய தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சின்ன வெங்காயம் உரிச்சிட்டு வாஷ் பண்ணி தொடச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பில் ஒரு கடாய் போட்டு அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், கட்டி பெருங்காயம், அது கூடவே காரத்துக்கு வரமிளகாய் சேர்த்து நல்லா செவக்க வறுத்துட்டு எடுத்துக்கோங்க. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இதை ஆற வச்சுட்டுங்க. ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் போட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை வதக்கிட்டு எடுத்துக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அது கூட கொஞ்சம் புளி சேர்த்துக்கோங்க. சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி அது கூட சேர்த்துட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இது ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் போட்டுட்டு ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனோடனே கடுகு, அது கூடவே பூண்டு 1-2 தட்டி வச்சுருக்கேன், அது கூட சேர்த்துக்கோங்க. பூண்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காய விழுதை இது கூட சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பொடி அதையும் இது கூட சேர்த்துட்டு இது கூடவே இந்த தொக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. உப்பு சேர்த்து இதை மூடி போட்டு நல்லா இது ரெடி ஆகிறதுக்கு நமக்கு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும். இது ரெடி ஆகிட்டுருக்கட்டும். அப்பப்போ கலரி விடுங்க. இப்போ நமக்கு ஓரளவு திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இது கூட கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கோங்க. இது இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வரணும். இன்னும் கொஞ்சம் நல்லா கலர் மாதிரி வரணும். இப்போ பாருங்கள், நமக்கு நல்லா கலர் மாதிரி நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வெங்காயத்தொக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சுவையான இந்த வெங்காயத்தொக்கை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, தயிர் சாதம் எல்லாத்துக்கூடயும் சைட் டிஷ்ஷாக சாப்பிட்ற ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.